வெல்ஜென்டி டிஸ்கவரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ. நாங்கள் அதிராம்பட்டினம் சம்சுல் இஸ்லாம் சங்கம் மொஹல்லாவாசிகள் குடும்ப ஒன்று கூடல் ஒவ்வொரு வருஷமும் அமீரகம் தேசிய தினத்தில் நாங்கள் நடத்துகிறோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 150 ஃபேமிலி கலந்துக்கிறாங்க. குழந்தைங்களுக்காக ஒரு 10-8 கேம் வச்சுருப்போம். அவங்களுக்கு சிறப்பு பரிசுகள் உண்டு. ரேஃபுல் ட்ரா நடத்துகிறோம். அதுக்குனாக்கா வந்துக்கிற எல்லோரும் என்கரேஜ் பண்ணுறதுக்காக ரேஃபுல்லில் அவங்களுக்கு குழுக்களில் தங்க காயின்ஸு இதெல்லாம் கொடுக்குறோம். இது எந்த அளவுக்கு மக்களுக்கு பயன்படணுண்டாக்கா, வெளிநாட்டை பொறுத்தவரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிற சந்தர்ப்பங்கள், குழந்தைகள் அவங்களோட அணுகுறதெல்லாம் ரொம்ப கம்மியான சூழ்நிலையாக இருக்குது. அது இதே மாதிரி நிகழ்ச்சிகளில் அவங்க கலந்துக்கிடும் பொழுது அந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்குது. எங்கள் சம்சுல் இஸ்லாம் சங்கம் இதை தான் என்கரேஜ் பண்ணுறாங்க. எங்கெல்லாம் இருக்கீங்களோ நீங்கள் குடும்பங்கள் எல்லாம் ஒற்றுமையாக ஊர் சம்பந்தமாக நலத்திட்டங்கள் இதிலெல்லாம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. இது மாதிரி குடும்பங்கள் வெளிநாட்டில் ஒத்துழைமையாக இருக்கிறத விட உள்ளூரில் குடும்பங்களுக்கு நீங்கள் அதை தெரியப்படுத்துங்க. அப்போ நம்ம சங்கத்துடைய நோக்கம் நிறைவேறும். 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் வெறும் கட்டடமாக கட்டி வச்சுட்டு போகல, இதே மாதிரி தலைமுறைகள் பயன்படுத்திக்கிறதுக்காக தான் சொல்லிட்டு நிறையா திட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. சஃபிகா துபாய் அமீரகம் சம்சுல் இஸ்லாம் சங்கம் பொறுப்பாளர் அவர் கொஞ்சம் பேசுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையால் இந்த நிகழ்வுங்கிறது குடும்ப ஒன்று கூடல் சம்சுல் இஸ்லாம் சங்கத்துக்கு உட்பட்ட அமீரக சிஷ்வா சார்பாக நடத்தக்கூடிய இந்த தேசிய தின விடுமுறை என்று நாங்கள் கடந்த 13 ஆண்டுகளாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டு வர்றோம். இந்த ஒன்று கூடல் நிகழ்வில் நம்ம மிக முக்கியமாக ஜமாலுதீன் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆளையும் பார்த்து பல மாதங்கள் வருடங்களாக ஆயிடுச்சு. இப்போ கூட சில சகோதரர்களை சந்தித்தோம். எத்தனையோ வருடங்கள் ஆகிப்போச்சு. இந்த ஒன்று கூடலை ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஒவ்வொரு ஆளையும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்க போகும்போது இந்த நிகழ்வில் எல்லாரையும் ஒரே நேரத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அமையுது. நம்ம சம்சுல் இஸ்லாம் சங்கம் ஆல்மோஸ்ட் 100 வருடங்களை கடந்து செயல்படக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான சங்கம். இந்த சங்கம் நம்ம மொஹல்லா நலன், ஊர் நலன் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு சிறப்பான சங்கம். இந்த சங்கத்துக்கு நம்ம மொஹல்லாவாசிகள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மிக முக்கியமாக நம்ம மொஹல்லா மக்கள் சந்தாவை ரெகுலராக கொஞ்சம் தயவு செய்து செலுத்துங்க. நம்ம பலமுறை கோரிக்கை வச்சோம், ஒரு சிலர் தான் கொடுக்குறீங்க. இந்த மொஹல்லாவாசிகள் நம்ம ஒரு மாதம் 10 ரூபாய்ன்னு நம்ம நிர்ணயிச்சிருக்கிறோம் சந்தா. வருஷத்துக்கு 120 திரம்ஸ் தான். இதை நம்ம கொடுக்க போகும்போது நம்ம மொஹல்லாவை சார்ந்த ஏழை எளிய மக்கள் மிக அளவில் நமக்கு பயன்படக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. இதனுடைய ஒரு சப்டிவிஷனாக நம்ம தாருன் நுஸ்ராங்கிற ஒரு கிளை அமைப்பையும் உருவாக்கியிருக்கிறோம். அந்த கிளை அமைப்பு வருடம் 2 முறை ஏழை எளியவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு ஈத் அன்னைக்கு, ஈது பெருநாள் அண்டு ரமதானுடைய இதில் கிஃப்ட் பேக்கு நம்ம கொடுத்து வர்றோம். அதுவும் கடந்த ஒரு 5 வருடங்களாக நம்ம கொடுத்து வர்றோம். அது எல்லாரும் அறிந்தது தான். மாஷா அல்லாஹ் நம்ம மக்கள் நிறைய உதவி செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. இன்னும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லாருமே கொடுக்குறாங்க. ஆமாம், அமெரிக்கா நம்ம மட்டுமல்ல, அமெரிக்கா, சவுதி மற்றும் ஆஸ்திரேலியா மற்றும் லண்டனு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஊர்களிலிருந்து மிக அதிகமான முறையில் நன்கொடைகள் செலுத்துகிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இது எல்லாரும் தானாக ஒவ்வொரு ஆளும் கோரிக்கை வச்சு தான் நம்மளுடைய நன்கொடையை செலுத்தணுன்றல்ல, நீங்களாகவே கொடுத்தீங்கன்னா இதில் பெரிய நன்மை இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கடந்த வருடம் நம்ம சலீம் அமெரிக்காலேருந்து வந்திருந்தாப்புல. இந்த வருஷம் சிராஜ் காக்கா சவுதிலேருந்து இந்த ஒரு ப்ரோக்ராத்துக்காகவே ஸ்பெஷலாக வந்திருக்காங்க. சிராஜ் காக்கா, நீங்கள் இது எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? இது வரைக்கும் ஏகப்பட்ட வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ரொம்ப நாள் ஆசை இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிறேன்னு. ஒவ்வொரு தடவை துபாய்க்கு வரும்போது மக்கள் இந்த ப்ரோக்ராமில் கலந்துருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் வர முடியாத சூழ்நிலை. இந்த வாட்டம் இதுக்காக வேண்டி லீவ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் 4 நாளைக்கு போயிடும். துவா செய்யுங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த ப்ரோக்ராம்லாம் ஆரம்பிக்கல. இன்ஷா அல்லாஹ் மேற்கொண்டு பேசுவோம். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இன்ஷா அல்லாஹ். ரொம்ப அற்புதமாக இருக்குங்கக்கா. இன்ஷா அல்லாஹ் இந்த ப்ரோக்ராம் மக்கள் கொஞ்சம் தாமதமாக தான் வருவாங்க. லீவுனால கொஞ்சம் தூங்கிட்டு அப்படி வர்றதுனால இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் லேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அவருடைய ஃபீலிங் தெரியும் எல்லாமே. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக சார். ஓகே. இது நாங்கள் சம்சுல் இஸ்லாம் சங்கம் ப்ரோக்ராம் மட்டுமே கடந்த 13 வருஷமாக நடத்திட்டு வர்றோம். அதுக்கு முன்னாடி வேறு ப்ரோக்ராமாக நடத்தியிருக்கோம்.
இருந்தாலும் இது ஒரு இளைய தலைமுறைகள்கிட்ட கொடுத்தாக்கா இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக புத்துணர்ச்சியோட புது கான்செப்டோடு அவங்க செய்வாங்கங்கிற அடிப்படையில் நம்ம வெளிநாட்டில் குறிப்பாக அமீரகத்தில் இருக்கிற இளைய தலைமுறையினர் வந்து இதுக்கு முன் வந்து பொறுப்பு எடுத்துடுங்க. இதே மாதிரி ஈவெண்ட்டு ஒன்றும் இல்லை 2-3 மந்த்லி கூட நடத்தலாம். அது இன்ட்ரெஸ்ட்டாக உள்ளவங்கெல்லாம் அது ஒரு பிளானிங்கோடு வந்தாக்கா அதை எவாலுவேட் பண்ணி அதுக்குள்ள வாய்ப்புகளெல்லாம் நம்ம பரிசீலித்து அதை எப்படி கொண்டு போகிறதுங்கிறத ஆலோசனை வழங்கலாம். ஆனால் முன் வந்து செய்கிறதுக்கு ஒரு இளைஞர்கள் குரூப்பு இதுக்கு முன் வரணும். அது அவங்களாவே தானாக முன் வந்து நாங்கள் ஆல்ரெடி கோரிக்கை வச்சுருக்கிறோம். தயவுசெய்து ஒரு அடுத்த செட்டு ரெடியாக ஆனிச்சுன்னா எனி ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், எனி ஒரு ஆர்கனைசேஷன், எனி ஒரு ஏன்னா ஒரு சங்கம் சார்ந்த ஒரு நிகழ்வு, ஒரு ஆர்கனைசேஷன் சக்ஸஸுக்கு மிக முக்கிய காரணம் அடுத்த லெவல் ஆஃப் பீப்புள், செகண்ட் லெவல் ஆஃப் பீப்புளை நம்ம உருவாக்காட்டி அது சிதைஞ்சு போகுங்கிறதுக்கு நிறைய நிறுவனங்கள் நம்ம கண்கூடாக நம்ம பார்க்குறோம். அதனால் தயவுசெய்து அடுத்த செட் ஆஃப் பீப்புள் இதை வந்து கொஞ்சம் முன்னெடுத்து கொஞ்சம் பொறுப்புக்கு வாங்க. இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய பாரத்தை கொஞ்சம் குறைச்சி விடுங்க. நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக நாங்கள் நிற்போம். எந்த நிர்வாகம், எந்த புது தலைமை வந்தாலும், இளைஞர் தலைமை வந்தாலும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு பக்கபலமாக இருப்போம். எங்களுடைய ஃபேஸே இருக்கிறது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்த லெவல் ஆஃப் பீப்புள் தயவுசெய்து முன் வந்து தானாக முன் வந்து ஒரு பொறுப்புக்கு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். டிஸ்கவரி லெஜெண்ட் மறக்காம பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பல பேருக்கு பகிர்ந்துருங்க தமிழ்ல. முக்கியமான வேண்டுகோள் நம்ம அன்பான சகோதரர்களுக்கு, அமீரக வாழ் நண்பர்கள் சகோதரர்களுக்கு என்னான்னு சொன்னால், நம்ம ஒரு நிகழ்வை நம்ம நடத்துகிறதுக்கு ஒரு அறிவிப்பு செய்கிறோம். அதில் ஒத்துழைப்புங்கிறது மிக சொற்பந்தான் இருக்குது. ஏன்னா அதாவது நம்ம ஒரு ஈவெண்ட்டுக்காக வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த ஒன்றுகூடலை நடத்துகிறோம். நமக்கும் பல வேலைகள் இருக்கத்தான் செய்யுது. நம்மளும் இப்போ விட்டால் 3 நாள் லீவில் ஊருக்கு போயிட்டு வரலான்னு தான் நினச்சோம். அந்த நிகழ்வுனால நம்ம போகலை. நம்ம என்ன கேட்குறோன்னு சொன்னால், வரப்போகும்போது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டால் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். தயவுசெய்து இனி வருங்காலங்களில் நம்ம சங்கம் சார்பாக ஏதாவது ஒன்றுகூடல் நம்ம நிகழ்வு நடத்தினா இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டுகளாக நம்ம வருஷத்துக்கு 2 தடவை நடத்தலான்னு ஒரு திட்டம் தலைவர், சங்க தலைவர் கூட அப்படி தான் கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் ஏதாவது நம்ம ஒன்றுகூடல் நடத்தினா உங்களுடைய வேலை ஏதாவது இருந்தால் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தயவுசெய்து நம்ம சங்கத்துக்காக, மொஹல்லாவுக்காக, நம்ம சமுதாய நலனை கருத்தில் கொண்டு தயவுசெய்து எல்லாரும் வந்து கலந்துக்கிறங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். காமனாக இருக்கிறது. ஸோ மக்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் இயர்லியாக வந்தாக்க கொஞ்சம் நல்லா இருக்கும். இவங்க பாருங்கள், இவங்கெல்லாம் இந்த ஏரியாவில் கொஞ்சம் இயர்லியாக வந்துட்டாங்க. இந்த இயர்லியாக வராமல் 9 பேர் இருக்காங்க. என்ன செய்ய, எப்படி இருக்கு இந்த வரேன்? லோக்கல் திரும்பி என்ன பாருங்க, அபுதாபில இருந்தா இருக்கலாம். ஆமா, 2 பேரும் சீக்கிரட்டா பேசிட்டு இருக்காங்க, கண்டுக்கிட்டாதீங்க யாரும். யூசுபே யூசுபே என்ன அஸ்லாம். இவர்தான் இர்ஃபான். 9 பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஹுசைன் எப்படி இருக்கீங்க? சாலிஹா சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் ஒரு ரவுண்ட் எடுத்துட்டு வந்தோம். 2 பேரும் பிஸ்னஸ் பார்ட்னர் பேசிட்டு இருக்காங்க, கண்டுக்கிடாதீங்க. அஸ்லாம் யாரும் தரமாட்டேங்கிறாங்களா? இப்போ தருவாங்க பாரு. சம்சே அஸ்லாம் என்ன செய்ய சோமா இருக்கியா? அல்ஹம்துலில்லாஹ். தனியாக அரபுக்காரன் வந்து நிற்கிறான் இடையில வேற. ஆமாம், என்ன சரி, யார் என்ன பேசிட்டு இருக்கா? சாப்பாடு போட்டு வந்துருச்சு. ஸோ சாப்பாடுகள் வந்து இறங்கிடுச்சு, மக்களும் கூடிடுச்சு.
பசியும் நல்ல லெவலில் இருக்குது. அங்கே பாரு சிரிக்கிற பார்த்தாலே தெரியுது. ஒரு பொட்டை ஒரு வாயில் போயிட கொத்து போகுதுதா. இங்கே பொதுவாக வெளியில் வந்து பசி ஜாஸ்தியாக வரும்பாங்க. ஸோ அந்த மாதிரியான இதில் இருக்குது. சாப்பாடு வந்துருச்சு. சாப்பாடு வந்ததுனால எல்லாம் ஒரு பசியில் தான் இருக்காங்க. எப்போதுமே லேட்டாக தான் வருவார் சில நேரத்துக்கு. உங்களோட தாண்டா நான் அடிக்கடி எடுக்கிற மாதிரி இருக்கு. மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் அங்கங்கே திரண்டு நிற்கிறாங்க. எல்லாரும் ஒரு பசி, வெயிலும் கொஞ்சம் சுல்லுண்டு அடிக்குது. ஆனால் குளிர் இருக்குது, சுல்லுண்டு இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. மக்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து கேதர் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 180 கிட்ட ஆளுங்க வந்திருக்காங்க. யாருன்னே தெரியல நம்மளுக்கு. 9 பேரை 2 பேரை தொப்பை இடிக்குதுடா. ஆமா, இதுதான் மொய்தீன். திரும்பப்பா திரும்ப. ஸோ சாப்பாடு எல்லாம் ரெடியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட உட்காந்துருவோம். மக்கள் எல்லாம் பசியாக இருக்காங்க. இன்னமும் டோக்கன் வாங்கி முடிஞ்ச பாடு இல்லை. எல்லாம் லேட் கமர்ஸ் கொஞ்சம் இருக்குனாக்கா சாப்பாட்டுக்கு வந்து பந்து விரிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு தான் அதிகமான நன்மை இருக்குது. என்னன்னு சொன்னாக்கா இப்போ சாப்பாட்டுக்கு வந்துக்கிட்டு இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. விரிப்புகள் விரிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஹாய், வெரி குட். ஃபுட்டுக்கு வந்துக்கிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்கள் பாருங்கள், மக்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. குருவி வேறு சத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகுது. சூப்பராக இருக்குது. திடீர்னு வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா வெயில் அப்படியே கம்மியாக இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப ஸோ புதிய புதிய முகங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. இப்போ தான் எல்லாம் டயர்டாகி போய் உட்காந்துருக்காங்க. ஏன்னா சாப்பாடுடைய என்ன செய்ய சோமா இவர் ஒரு லோக்கலு. எப்படி இருந்தாலும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு லோக்கலை கூப்பிடணும்ல, அதனால் வந்து யூஏக்கார 2 பேரை கூப்பிட்ருக்கோம். ஒருத்தர் வெளில போட்டிருப்பாரு, ஒருத்தர் இது வந்து சாப்பாடு அவங்கவுங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. எப்படின்னாக்கா யார் பொறுப்பாளியோ அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி இப்போ வந்துக்கிட்டு சாப்பாடு வந்துக்கிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஓடிட்டு இருக்கு. டோக்கனை கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க எல்லாரும். அவங்க கையில் சாப்பாடை கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் அவங்கவுங்க போய் உட்காந்துக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஸோ சாப்பாடு என்னப்பா சாப்பாடு எப்படி இருக்கு? திண்டியா இல்லையா ஃபௌசான்? சாப்பாடு எப்படா இருக்கு? சூப்பராக இருக்கா? ஓகே, வெரி குட். எடுத்தோடனே ஸ்வீட்டை திண்டிக்கிறா. சாப்பாடுக்காக உட்காந்தாச்சு. சாப்பாடுடைய சாப்பாடை பிரிச்சாச்சு. வேற லெவலில் அடுக்கி வச்சுக்கிறாங்க. அங்கே பாருங்க பிரியாணியை. இதுக்கு ஒரு இது ஒன்று கொடுத்துக்கிறாங்க, தால்ச்சா. இதை முடிச்சுட்டு ஸ்வீட்டு
ஸ்வீட்டு நம்ம ஊரில் கொடுக்குற மாதிரி தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ரைத்தா ஓப்பன் பண்ணி டக்குன்ற இதில் ரைத்தாவும் கொடுத்துக்கிறாங்க. செம்ம சூப்பர். சாப்பிட்டு சொல்லு ஹாஜா டக்குன்னு சொல்கிறான். ஓ ஜூஸியா, பயங்கர ஜூஸி, வேற லெவல். இங்கே பாருங்க, மறுபடியும் காமிடா, ஜூஸியா இருக்கு பாரு. வா எடுத்துக்கோ. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு சாப்பாடு, ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. நான் முடிச்சிட்டேன். போதும் போதும் அடிச்சாச்சு. சாப்பாடு வேலை முடிஞ்சிச்சு. வெயிலில் கொஞ்சம் சாப்பிட்டவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பசி எடுக்குமா. என்ன செய்யுது எங்க இல்லை இல்லை ஒரு வழியா டீ சம்சா வந்து இறங்கிடுச்சு. வா சம்சாவோட போடுது. சம்சா பார்த்தாலே மணக்குது போங்க. டிஷ்யூ இல்லை, அருமையான சம்சா, ஊர்ல சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அதை எடுத்துட்டேன், சம்சா எடுத்துட்டேன். வா வேற லெவல்ல என்ன படுத்திக்கிறா நீ, எடுத்தாலே வேற லெவல் தான்ப்பா எப்போதுமே. செம்ம டீ. டீ டைம், எல்லார் கையிலையும் டீ இருக்கு. டீயுடைய டேஸ்ட் எப்படி இருக்குப்பா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கியா? என்ன சரி, நீ இப்பதான் வந்து நுழையிற அந்த வீடியோல முத தடவை வர்றா. என்ன சரி, ஒரு நிமிஷம், நீ இப்பதான் வர்றா வீடியோல, உன்னை பார்க்கவே இல்லையே, வீடியோ வரவே இல்லையா? நான் எல்லாரையும் கவர் பண்ணி ஆகணுமே. அப்பதானே எல்லாரும். இங்க இருங்க. வர லெஜெண்டரி டிஸ்கவரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏ கத்தே ஏ